வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் தெரிய வரலை. கூடிய விரைவாக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கிடைக்கும். இப்போ என்ன டிபேட்னா, தொடர்ந்து டிவிகே கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராரு மாரிதாஸ். அந்த விமர்சனங்களில் பாதிக்கு மேலே உண்மை இல்லை. இப்போ கூட பாருங்கள், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சம்மந்தப்பட்ட ஒரு ஏஐ புகைப்படத்தை வெளியிட்டு, ஒரிஜினல் புகைப்படம் இல்லை, ஏஐ புகைப்படம் வெளியிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி தான் பண்ணிட்டு வராப்புல, அதனால தான் இந்த கைது அப்படின்னு டிவிகே சப்போர்ட்டர்ஸு சொல்கிறாங்க. பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்தார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் முக்தாரை கைது பண்ணலை. திருச்சி சூர்யாவை கைது பண்ணிட்டாங்க காவல்துறை. முக்தார் இப்போ வரைக்கும் தலைமறைவாக இருப்பதாக செய்தி. அவரை அரெஸ்ட் பண்ணலை. தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் முக்தார். அவரை கைது பண்ண ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்காம மாரிதாஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறவர். டிஎம்கே ஆட்சியிலையும் டிஎம்கே கவர்மெண்ட்டை யாராவது விமர்சனம் பண்ணால் டக்குன்னு பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இப்போ டிவிகே ஆட்சியிலையும் அதுதானே தொடருது. இதுதான் மாற்றமா அப்படின்னு பாஜக, அதிமுக, அண்ணாமலை அண்ணனுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய உறுப்பினர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு இருக்காங்களே, FSSAI, அவங்க இப்போது ஹோட்டல்ஸுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. செய்தித்தாள்களில் இனி பார்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இதற்கான காரணம், செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர்ஸை கலரிங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, ஈஎம்லாம். அப்போது அதோட பார்சல் பண்ணும்போது உணவு சூடாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த நியூஸ் பேப்பரோட கலந்துருது. அப்போ சாப்பிடும்போது அந்த பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போகுது. இதனால் உடல்நலக்குறைவு ஏற்படும் அப்படின்னு எச்சரித்து இனி பார்சல் பண்ணும்போது நியூஸ் பேப்பர்ஸை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, மினிஸ்டர் ஷாஜகான் என்ன தெரியுமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, சிறுபான்மையினர் நலத்துறை மினிஸ்டர் அவர், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய வக்ஃபு சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது அப்படின்னு பேசியிருக்காப்புல. டிஎம்கே ஆட்சியில் இருந்த அதே நடைமுறை டிவிகே ஆட்சியிலையும் தொடரும். டிஎம்கே ஆட்சியில் புதிய வக்ஃபு சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படலை, அதையே டிவிகே ஆட்சியும் கண்டினியூ பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்புல. முந்தா நேற்று சிடி நிர்மல்குமார் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் என்ன நடைமுறை இருந்துச்சோ கார்த்திகை அன்னைக்கு அதே நடைமுறை தொடரும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு பேசியிருக்காப்புல. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, திமுக ஆட்சியில் தீபம் ஏற்றுனாங்களே அதே இடத்துல தான் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்ல வராப்புல. திருப்பரங்குன்ற வாசிகள் என்ன சொல்கிறாங்க, கார்த்திகை அன்னைக்கு சமீப ஆண்டுகளாக தீபம் ஏற்றுறது மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம், மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது, கார்த்திகை அன்னைக்கு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அப்போது டிஎம்கே பேசுனதை தான் டிவிகே பேசுகிறாங்க. இது மாற்றமெல்லாம் கிடையாது. மாற்றமும் நினச்சி ஓட்டு போட்டவங்களுக்கு ஏமாற்றம் தான். உண்மையான மாற்றத்தை அண்ணாமலை தான் கொடுக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறையா ஃபீட்பேக்ஸ் வருது. சரியான நேரத்தில் அண்ணாமலை கட்சி தொடங்க போவதாக அறிவிச்சிருக்காருங்க. எல்லா செக்ஷன் பீப்புளில் இருந்தும் மிகப்பெரிய ஆதரவு அண்ணாமலைக்கு கிடைத்து வருது. யங் ஏஜிலிருந்து ஆரம்பித்து ஓல்டு ஏஜ் வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் பல அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணாமலை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.